21வது தேசிய திரைப்பட விருதுகள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன. இதில் தமிழில் பார்க்கிங் திரைப்படம் 3 விருதுகளை வென்றது. சிறந்த இசையமைப்பாளராக வாத்தி படத்துக்காக ஜி.வி. பிரகாஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய விருதுகள் பட்டியலில் இந்தி நடிகர் ஷாருக் கான் சிறந்த நடிகருக்கான விருதையும், நடிகை ராணி முகர்ஜி சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றனர். சிறந்த துணை நடிகருக்கான விருது எம்.எஸ். பாஸ்கருக்கு அறிவிக்கப்பட்டது. மலையாளத்தில் விஜயராகவன் சிறந்த துணை நடிகராகவும், ஊர்வசி சிறந்த துணை நடிகையாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். விருதுகள் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் இந்த விருதை இந்த திரைப்படத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட நடிகர் நடிகைக்கோ வழங்கியிருக்கலாம் என்ற சர்ச்சைகள் எழுவது வழக்கம். இந்த முறை நடிகை ஊர்வசி சிறந்த நடிகர், நடிகை, துணை நடிகை ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோல்கள் என்ன என்று நடுவர் குழுவினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் தூங்கா நகரம் மற்றும் சிகரம் தொடு போன்ற சமூக விழிப்புணர்வு திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர் கௌரவ் நாராயணன் தேசிய விருதுகளுக்கான நடுவர் குழுவில் இடம்பெற்ற தனது அனுபவங்களை ஒரு தனியார் யூடியூப் சேனல் நேர்காணலில் பகிர்ந்து கொண்டார். இளைய நடுவர் குழு உறுப்பினர் என்ற பெருமையுடன் அவர் இந்த அனுபவத்தை பற்றி பேசியுள்ளார். தேசிய விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் முறை குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர்கள் நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது என்றும், தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் மூலமாகவே பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் விருது பெறும் திரைப்படங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும், ஒரு திரைப்படத்தின் வெற்றி அதன் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். ஆடுகளம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரே படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடைப்பது அரிது என்று குறிப்பிட்ட கௌரவ் சிறந்த நடிகைக்கான விருது பெற்ற ஊர்வசியை பாராட்டினார். இது நடுவர் குழு திறமையான கலைஞர்களை அங்கீகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்பதை காட்டுவதாக அவர் தெரிவித்தார்.